இங்க ஒரு லேடி கேப் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, அவங்க வண்டியில ஏதோ ஒரு பார்சல் இருக்கிறத நோட் பண்றாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்து தொறந்து பார்க்குறாங்க. அது ஒரு பழைய காலத்து கண்ணாடி. அடிச்சதுடா நம்மளுக்கு இன்னைக்கு லக் அப்படின்னு சொல்லிட்டு அத ஆன்லைன்ல சேல் பண்றதுக்காக போஸ்ட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி நான் என்னுடைய கண்ணாடிய உங்க வண்டியில மிஸ் பண்ணிட்டேன். அத எனக்கு ரிட்டர்ன் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்கறாங்க. அதுக்கு இவளும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்ணாடியும் நான் பார்க்கல. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இப்ப அந்த கண்ணாடியை செவுத்துல மாட்டி அதுல அழகா ஒரு போட்டோ எடுத்து பாக்குறா. ஆனா அந்த போட்டோல நீ ஒரு திருடி அப்படின்னு வருது. இப்போ கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் போட்டோ எடுத்து பாக்குறா. ரொம்பவே லேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பயந்து போன இவங்க அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி, யோ தெரியாம உன் கண்ணாடியை எடுத்துட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு இந்த கண்ணாடியை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடியா, என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த கஸ்டமரோ, நீ ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்ட, இனி உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா இது ஒரு அமானுஷ்யமான கண்ணாடி, இதுல முகம் பாக்குறவங்கள கொல்லாம விடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. பயந்து போன இவங்க ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இவங்களால அதை உடைக்க முடியல. இப்போ அந்த கண்ணாடியில இவளோட உருவம் அவ கையில வச்சிருக்க ஸ்பேனரால ஒவ்வொரு விரலா முறிக்குது. இவளும் வலியில கத்துறா. கடைசியா அந்த கண்ணாடி அந்த ஸ்பேனராலேயே அவ தலையில அடிச்சு இவளை சாகடிக்குது. சோ ஒருத்தவங்களோட பொருளை தொடுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சுக்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரி விபரீதமாக கூட வாய்ப்பு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.